ஹலோ ஆல், இன்றைக்கி லஞ்சுக்கு சிம்பிளாக பாலக் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணலாமேன்னு பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி பிளான்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிளான்ச் பண்ணியிருக்கிற பாலக்கீரையை நல்லா வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே பச்சை மிளகாய் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பியூரியாக அரைச்சிக்கணும். இப்போ ஒரு கடையில் ஆயில் சேர்த்துக்கிட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பட்டை, 2 கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் சேர்த்துக்கிட்டு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற பொடி வகைகளை ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பச்சை பட்டாணி சேர்த்துக்கிட்டு அரைச்சி வச்சிருக்கிற விழுதும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி தொக்கு மாதிரி வரும். இப்போ நான் குக் பண்ணி வச்சிருக்கிற ரைஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டு லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து இறக்கிட்டேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, செம்ம டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பக்கம் கோதுமை ரவை உப்புமா நேற்று நைட்டு செஞ்சது மீதி இருந்தது. ஸோ அதையும் சூடு பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேறு எதுவுமே செய்யலை. ஸோ அதனால் வெஜ் ராகி சூப் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இன்றைக்கி டீடாக்ஸ் ட்ரிங்க்குக்கு இளநீர் தண்ணியில் 2 டீஸ்பூன் சோக் பண்ணியிருக்கிற சியா சீட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிவிட்டேன். என்னோட ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக டீடாக்ஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். இந்த மினி vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.